அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி யாருக்கான காணொளினா, தோல்வி அடைவாங்க இல்லையா, அவர்களை மென்மேலும் கேலிகள், கிண்டல்கள், மனதை காயப்படுத்துபவர்களுக்கான காணொளி இது. ஏன்னா நம்ம மதத்தால் பிரிஞ்சிருக்கலாம், ஜாதியால் பிரிஞ்சிருக்கலாம், வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணலாம், நிறம், குணம் எல்லாம் வெவ்வேறு இருக்கலாம். ஆனால் அன்பால் நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும். அதுக்கு தான் அந்த காணொளி. ஏன்னா நியாயத்தின் பக்கம் நம்ம அனைவரும் நிற்கலாம். நியாயம் கிடைக்காதவங்களுக்கு நம்ம நியாயத்துக்காக பேசலாம், தவறே இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்குவான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே நிறைய ரசிகர்கள் அவங்க வாய்க்கு வந்தபடி சூர்யா அவர்களை திட்டினாங்க. ஏன்னா நான் யாருக்குமே ரசிகன் கிடையாது. இது எதன் அடிப்படையில் நான் பேசுகிறோம்னா, நான் நியாயத்தின் ரசிகர். நான் ஃபேன் ஆஃப் ஜஸ்டிஸ், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுதேன். சூர்யா சாரை அந்த மாதிரி திட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலி. பாலிமர் நியூஸு எல்லா நியூஸ்லேயும் போட்டு காமிச்சாங்க. மென்டல்னாங்க, என்னதெல்லாமோ சொன்னாங்க. ஓகே, இப்போ ரெட்ரோன்னு ஒரு படம் வெளியே வந்திருக்கு. அந்த கங்குவா பட தோல்வியை அவங்க அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ரெட்ரோன்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த குறை சொல்லும் கூட்டம் ரெட்ரோ படம் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது தோல்வி அடைபவர்களை இவர்கள் மோசமான வார்த்தைகளை பேசி மென்மேலும் காயப்படுத்துகிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நான் சொல்கிறது என்னடான்னா, தோல்வி என்பது சாபம் அல்ல, தோல்வி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். ஏன்னா ஒவ்வொருத்தன், அதாவது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வெற்றி அடைஞ்சவங்க. அந்த வெற்றி அடைஞ்சவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் இவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகையால் நான் இந்த கூட்டத்துக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு தூத்தாதீர்கள். இது ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ரெட்ரோங்கிற படம் நான் முந்தானத்தைக்கு பார்த்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதாவது அடிமையாக இருக்கிறாங்க ஒரு டீம். அந்த குரூப்பை சூர்யா சார் போய் மீட்டெடுத்து அந்த அடிமைத்தனத்தை அராஜகம் பண்ணுறவங்ககிட்ட முறிக்காரு, முறியடித்து கொண்டு வராரு. தே வில் கம் பேக் டு தேர் ரியல் லைஃப், நைஸ் லைஃப்க்கு வராங்க. இவ்வளோ தான். அதனால் நீங்கள் யாராகவும் இருங்க, வாட் எவர் யூ மே பி, ஆனால் டோன்ட் கிவ் பெயின் டு அதர்ஸ், அவ்வளோதான். நாம் மதத்தால், ஜாதியால் பிரிஞ்சு இருக்கலாம், ஆனால் அன்பால் அனைவரும் கூடுவோம் என கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.